வெனிசுலா மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தி அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை சிறைப்பிடித்துச் சென்றது தொடர்பாக விவாதிக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டத்தை கூட்டியுள்ளது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலா மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தி அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை சிறைப்பிடித்து அழைத்துச் சென்றனர். போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக அவர் மீது அமெரிக்க சட்டப்படி விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப், வெனிசுலாவை இனி அமெரிக்கா நிர்வகிக்கும் என்று கூறியுள்ளார். இதற்கு உலகின் பல்வேறு நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதுடன் அமெரிக்காவின் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கண்டித்துள்ளது. இந்த நிலையில் வெனிசுலா விவகாரம் குறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இன்று அவசர கூட்டத்தை கூட்டியுள்ளது. சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள் என்ற தலைப்பில் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொலம்பியா அதிபர் காஸ்டோவோ பெட்ரோ விடுத்த வேண்டுகோளை ஏற்று இந்த அவசர கூட்டத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நடத்த உள்ளது.